அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம February 27, 2025 அன்றைக்கு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு கன்வீனியண்ட்டாக தினத்தந்தி நியூஸ் பேப்பர் இருக்கிறனால நான் வந்துட்டு இதை வாங்கி படிக்கிறேன். உங்களுக்கு என்ன நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு தோணும் அதை வந்துட்டு நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அமித்ஷா அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் வரதா வந்துட்டு பார்த்துருந்தோம். மகா சிவராத்திரி விழா வந்துட்டு அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான நிகழ்வுக்காகவும் தான் அவர் வந்திருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும், தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவையில் மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படி எந்த நிகழ்வில் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்பு காரணமாக தென் மாநிலங்களில் இடங்கள் அதிகரிக்கும், தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது என்று கோவையில் நடந்த விழாவில் மத்திய மந்திரி அமித்ஷா தெரிவித்தார். கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா நேற்று முன்தினம் இரவு விமானம் மூலம் கோவை வந்தார். ஓகே, ஸோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின்னர் நட்சத்திர ஹோட்டலில் கட்சி பிரமுகர்கள் தொழில்துறையினர்களும் அவர் கலந்துரையாடினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு அவர் பாரதிய ஜனதா அலுவலகம் வந்து திறப்பு விழா நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை பீளமேடு வஉசி நகரில் பாரதிய ஜனதா புதிய அலுவலகம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஓகேயா, ஸோ கோவையில் பீளமேடில் வஉசி நகரில் வந்துட்டு பாரதிய ஜனதாவுடைய புதிய அலுவலகம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது அமித்ஷா அவர்கள் தான் வந்துட்டு ரிப்பன் வெட்டி திறந்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு தொடர்ந்து பேசியிருக்காரு. ஸோ ஓகேயா, ஸோ அவர் என்னெல்லாம் வந்துட்டு பேசினார் அப்படிங்கிறதான் வந்துட்டு நிகழ்வுகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழில் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. உலகிலேயே ரொம்ப பழமையான மொழி தமிழ்மொழி, செம்மொழியான தமிழ்மொழியில் வந்துட்டு என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அடுத்ததாக வந்துட்டு பாரதிய ஜனதா வந்துட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அடுத்த தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தொகுதிகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி விழாவில் அவர் கலந்துட்டுருக்காரு. ஸோ கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டார். இரவில் அங்கேயே தங்கி அவர் வந்துட்டு இன்றைக்கு, அதாவது வியாழக்கிழமை அடுத்த நாள் வந்துட்டு, அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை அவர் வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு புறப்படுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்டில். ஓகே, அடுத்ததாக பிரயாக்ராஜில் 45 நாட்கள் நடந்து வந்த மகா கும்பமேளா நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் டேயில் நாளையோட முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு நேற்றோட வந்துட்டு முடிவடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்களாக கோலாகலமாக நடந்த மகா கும்பமேளா நேற்றுடன் நிறைவடைந்தது. ஓகேயா, ஸோ அதை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி, அதாவது பக்தர்கள்லாம் வந்துட்டு புனித நீராடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலமாக வந்துட்டு மலர் வந்துட்டு தூவியிருக்கிறாங்க அந்த பக்தர்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. பிரயாக்ராஜில் 45 நாட்கள் கோலாகலமாக நடந்து வந்த மகா கும்பமேளா நேற்று நிறைவடைந்தது. நேற்று ஒரே நாளில் திரிவேணி சங்கமத்தில் 1,32,00,000 பக்தர்கள் புனித நீராடினர். மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நகரில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கியிருக்கு. பொதுவாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது வந்துட்டு பூரண கும்பமேளா என்றும், 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது மகா கும்பமேளா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சாதுக்கள், துறவிகள், மடாதிபதிகள் பிரயாக்ராஜ் நகரில் வந்து தங்கியுள்ளனர். அவர்கள் முக்கிய தினங்களாக கருதப்படும் அமிர்த ஸ்நான நாட்களில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு பூஜைகளை செய்தனர். ஓகேயா, ஸோ இதை பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 144 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்துட்டு மகா கும்பமேளா வந்துட்டு நடைபெற்றிருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி கேட்குறதுக்கான, நம்ம வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது வந்துட்டு பூரண கும்பமேளா, 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது வந்துட்டு மகா கும்பமேளா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா,
ஸோ இதில் வந்துட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, வெளிநாட்டு தலைவர்கள், பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகைகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் புனித நீராடினார்கள். இது தவிர நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடுகளை நடத்தினார்கள். நிறைவடைந்தது. 45 நாட்கள் கோலாகலமாக நடந்து வந்த மகா கும்பமேளா சிவராத்திரி தினமான நேற்றுடன் நிறைவடைந்தது. எனவே நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நேற்று முன்தினம் முதலே பிரயாக்ராஜ் நகரம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் விடிய பக்தர்கள் நீராடினர். சாதுக்கள், துறவிகள் கங்கை கரையில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். நேற்று அதிகாலை முதல் பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் நீராடத் தொடங்கினர். ஒரே நாளில் 1.32 கோடி பேர், ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேச மாநில அரசின் தரவுகளின்படி நேற்று அதிகாலை 2 மணிக்குள் 11.66 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடினார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த எண்ணிக்கை 25.64 லட்சமாகவும், காலை 6 மணிக்குள் 41.11 லட்சமாகவும் அதிகரித்தது. காலை 10 மணிக்கு அந்த எண்ணிக்கை 81.09 லட்சமாகவும் உயர்ந்தது. மாலை 4 மணி நிலவரப்படி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியவர்களின் எண்ணிக்கை 1.32 லட்சமாக உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புனித நீராடியவர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. நள்ளிரவு வரையிலும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் காலை 4 மணிக்கு கோரக்பூரிலிருந்து மூத்த அரசு அதிகாரிகளுடன் கும்பமேளா ஏற்பாடுகளை கண்காணித்தார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் சிவராத்திரி தினத்தில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட வந்த அனைத்து மரியாதைக்குரிய துறவிகள், சாதுக்கள் மற்றும் பக்தர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டு இருந்தார். 66 கோடி பக்தர்கள். இந்த மகா கும்பமேளாவில் 45 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று முன்தினம் வரை 63 கோடி பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் நேற்றைய தினம் அந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்தது. மகா கும்பமேளாவில் 66 கோடியே 21 லட்சம் பக்தர்கள் புனித நீராடியதாக முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் நேற்று மாலை தெரிவித்தார். இந்த அளவுக்கு வேறு எந்த நிகழ்ச்சியிலும் பக்தர்கள் இந்த எண்ணிக்கையில் கலந்து கொண்டது இல்லை என்று கும்பமேளா அதிகாரிகள் கூறினர். ஸோ இதுக்கு வந்துட்டு பலத்த பாதுகாப்பும் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்துட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேயா. ஸோ நியூயார்க்கில் இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா பிரம்மாண்டமாக நடந்தது. இதையொட்டி அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதர் பினயா பிரதான் நியூயார்க் நகரில் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றை நடத்தினார். இதில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பலர் பங்கேற்று உலகின் மிகப்பெரிய இந்த கலாச்சார நிகழ்வை பாராட்டி பேசினர். அந்த வகையில் பேராசிரியர் தருண் கண்ணா பேசும்பொழுது, கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பமேளாவில் பங்கேற்ற போது கிடைத்த அனுபவத்தையும் தற்போதைய நிகழ்வின் மகத்துவத்தையும் சிலாகித்து பேசினார். இந்த ஆண்டு கும்பமேளாவை தூய்மையான கும்பமேளா என வர்ணித்த அவர், இந்த முறை நம்ப முடியாத அளவில் தூய்மை நிலவியதாக தெரிவித்தார். எளிய பொருட்களை கொண்டு எளிய கட்டமைப்புகளை உருவாக்கி அதை விரைவாக செய்யும் திறனுக்கு கும்பமேளா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என கூறிய பேராசிரியர் டயானா ஐக், உலக நகரங்களில் இதை பார்த்து கற்க வேண்டும் என கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டில் தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பரபரப்பு பேச்சு. ஓகே. ஸோ 2026 தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று சாதனை படைக்கும்னு சொல்லிட்டு கட்சித் தலைவர் விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அபாய கட்டத்திலேயே சிகிச்சை. போப்பாண்டவர் நாற்காலியில் அமர்ந்தார். டாக்டர்கள் தீவிர கண்காணிப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, நுரையீரல் பாதிப்பு காரணமாக போப்பாண்டவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த நியூஸ் தான் போட்டிருக்காங்க. போப் பிரான்சிஸ் வயது 58, நுரையீரல் பாதிப்பு, நிமோனியா உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகளால்
கடந்த 14ஆம் தேதி ரோமில் உள்ள ஜெமெல்லி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலை மோசமடைந்து கவலைக்கிடமானது. எனவே செயற்கை சுவாசம் உதவியுடன் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனால் உடல்நிலையில் லேசான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்ந்து ஆஸ்பத்திரி அறையில் உள்ள நாற்காலியில் நேற்று போப்பாண்டவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். மேலும் 4 புதிய பிஷப் நியமனம், புதிய நிதி சேகரிப்பு திட்டம் போன்றவற்றில் போப் பிரான்சிஸ் கையெழுத்து போட்டார். எனினும் போப்பாண்டவர் பயக்கட்டத்திலேயே இருப்பதாகவும் அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் டாக்டர்கள் கூறியுள்ளனர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 கோடியில் ரூபாய் 5000 கோடியில் காலனி தொழிற்சாலை. ஓகே, ஸோ இதன் மூலமாக 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டிருக்காங்க. கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் 5000 கோடியில் காலனி தொழிற்சாலை நிறுவுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழகத்திற்கு பெருமளவில் முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மாநிலத்தில் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்ய தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதற்கிடையே ஃபீனிக்ஸ் கோத்தாரி குழுமத்தின் துணை நிறுவனமான எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் 5000 கோடி முதலீடு மற்றும் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தோல் இல்லாத காலனி உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கு முன்வந்துள்ளது. இதற்காக சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு முகமையான தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம், ஓகேங்களா, தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் அது கூட எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலமாக அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50,000 பேருக்கு வந்துட்டு இதில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் எம்பி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ விஜய் சீமான் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்ப்பதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நடிகர் விஜய் சீமான் கட்சிகள் உள்பட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது. ஓகேங்களா. ஸோ அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று முன்தினம் பேட்டியளித்தார். அப்போது அவர் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 39 31 குறைக்கப்படும் சூழ்நிலை எழுந்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும். எனவே மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது. இதற்காக வரும் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்திருக்காரு. இதற்கு 45 கட்சிகளுக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 45 கட்சிகளுடைய லிஸ்ட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. ராசிபுரத்தில் வந்துட்டு அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை, உறவினர்கள் சாலை மறியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசிபுரத்தில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்டான். இதனால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்ஐசி காலனியை சேர்ந்தவர் பிரகாஷ், பெயிண்டர். இவரது மனைவி வனிதா கூலி தொழிலாளி. இவர்களது மகன் கவின்ராஜ், வயது 14. இவன் ராசிபுரம் சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தான். நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவன் கவின்ராஜ் காலை 11:15 மணி அளவில் வகுப்பு இடைவெளியின் போது கழிவறைக்கு சென்றான். பின்னர் அவன் அங்கே மயங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த ஆசிரியர் கவின்ராஜை மீட்டு ராசிபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே கவின்ராஜ் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர்.
இது மாதிரியான நிகழ்வுகள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கூலில் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோ, ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இல்லையா? ஸோ எங்கே மாணவர்கள் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா டைம் அந்த மாதிரி இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்பட தெலுங்கானாவில் அனைத்து பள்ளிகளும் தெலுங்கு பாடம் கட்டாயம், மாநில அரசு உத்தரவு. ஓகேங்களா? ஸோ தெலுங்கு பாடம் வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கு. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கைவிடப்பட்ட பஞ்சாபி மொழி, பஞ்சாபி கல்வி மந்திரி குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத்தேர்வு நடத்துவதற்காக வரைவுரிமைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்தை மார்ச் 9ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்சி நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்த நிலையில் சிபிஎஸ்சியின் புதிய வரைவு விதிமுறைகள் பஞ்சாபி மொழியை பாடப்பட்டியலில் இருந்து நீக்க முயற்சிப்பதாக பஞ்சாப் கல்வி மந்திரி ஹர்ஜோத் சிங் பெயின்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவுள்ளதில் கூறியதுள்ளதாவது: பஞ்சாபியை அழிக்க முயற்சிக்கும் சிபிஎஸ்சியின் புதிய தேர்வு முறை பாடத்திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். பஞ்சாபில் மொழியாக பஞ்சாபி அறிவிக்கப்பட வேண்டும். மேலும் பல மாநிலங்களில் பேசப்படுவதால் நாட்டில் மற்ற பகுதிகளில் பஞ்சாபி ஒரு பிராந்திய மொழியாக சேர்க்கப்பட வேண்டும். பஞ்சாபி மீதான எந்த ஒரு தாக்குதலையும் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இவங்களும் தெலுங்கானாவிலையும் அனைத்து பள்ளிகளும் தெலுங்கு பாடம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கானாவில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு பாடம் கட்டாயமாக்கப்பட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய மாநில அரசு சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் தற்போதைய காங்கிரஸ் அரசு இந்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதன்படி 2025-26 முதல் அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி பாடம் கட்டாயம் என அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற மாநில மாணவர்கள், சிபிஎஸ்சி மற்றும் பிற கல்வி வாரியங்களில் பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எளிய தெலுங்கு பாடப்புத்தகமான வெண்ணிலாவை தேர்வுக்கு பயன்படுத்த முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி முடிவு செய்துள்ளார். இது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிராத மற்றும் பிற மாநில மாணவர்களுக்கான பயனுள்ளதாக இருக்கும் என மாநில அரசு கூறியுள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தெலுங்கானா அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக பகுதி அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை முதலீடு செய்ய உலக வங்கி அழைப்பு. அசாம் மாநில தலைநகர் கவுஹாத்தியில் அட்வான்டேஜ் அசாம் 2.0 என்ற வர்த்தக மாநாடு நடந்தது. அதில் பேசிய உலக வங்கியின் இந்தியாவுக்கான இயக்குனர் அகஸ்டி டானோ குவாமி. உலக வங்கியின் இந்தியாவுக்கான இயக்குனர், அவர் பேர் வந்துட்டு அகஸ்டி டானோ குவாமி. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி சற்று சரிந்த போதிலும் இந்திய பொருளாதாரம் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருப்போம். சமீபத்திய தரவுகளை நினைத்து யாரும் கவலைப்படாமல் இந்தியாவுக்கு சென்று முதலீடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நுண்கடன் வழங்குவது 35% வீழ்ச்சி. மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் எனப்படும் நுண்நிதி நிறுவனங்கள் வழங்கும் கடன்கள் நுண்கடன்கள் என அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் எனப்படும் நுண்நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு வழங்கும் கடன்கள் தான் வந்துட்டு நுண்கடன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் 3வது காலாண்டான அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நுண்கடன் வழங்குவது ரூபாய் 22,091 கோடியாக குறைந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டில் இதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 35.8% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. 7% பொருளாதார வளர்ச்சியை எட்ட யோசனை. வரி, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட சேவைகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு EY நிறுவனம் ஆலோசனை வழங்கியது. அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா 6.5% முதல் 7% வரையிலான பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டுமானால் வரி செலுத்துவோர் விகிதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வருவாய் வசூலை வலுப்படுத்துவதுடன் வரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை 12% இருந்து 14% உயர்த்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று மத்திய அரசு ஏற்கனவே கணித்துள்ளது.
புதிய நிறுவனங்களில் முதலீடு 70% அதிகரிப்பு. ஆபத்தை பொருட்படுத்தாமல் புதிய நிறுவனங்கள் மற்றும் சிறிய வர்த்தக நிறுவனங்களில் முதலீட்டாளர்கள் செய்யும் முதலீடு துணிகர முதலீடு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆபத்தை பொருட்படுத்தாமல் புதிய நிறுவனங்கள் மற்றும் சிறிய வர்த்தக நிறுவனங்களில் முதலீட்டாளர்கள் செய்யும் முதலீடு தான் வந்துட்டு துணிகர முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவில் துணிகர முதலீடு 88 கோடியே 32 லட்சம் டாலராக உயர்ந்தது. இது கடந்த ஆண்டு ஜனவரி மாத துணிகர முதலீட்டுடன் ஒப்பிடுகையில் 70% அதிகமாகும். மேலும் ஜனவரி மாதத்தில் உலகளவிலான துணிகர முதலீடுகளில் இந்தியாவின் பங்கு 9.9% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மொழி மீதும் பகையில்லை, இந்தி திணிப்பதை ஏற்க மாட்டோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஓகேங்களா? ஸோ எந்த மொழி மீதும் பகையில்லை என்றும் இந்தி திணிப்பதை ஏற்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். குளித்தலையில் அரசு பஸ் கார் நேருக்கு நேர் மோதல். ஓகே, ஒரே குடும்பத்தினர் உட்பட 5 பேர் பலி. குலதெய்வ கோயிலுக்கு சென்றபோது பரிதாபம். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து திருச்சிக்கு 25 நிமிடங்கள் செல்ல ஹைப்பர் லூப் ரயில் திட்டம் வணிக ரீதியில் செயல்படுத்த ஆய்வு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில் திட்டம் வந்துட்டு அமைக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டு 25 நிமிஷத்தில் வந்து நம்ம பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட என்ன வந்துட்டு விரிவாக பார்க்கலாம். அதிவேக ரயில். உலகில் புல்லட் ரயில்கள் தான் தற்போது மிக அதிக வேகத்தில் இயக்கப்படுகின்றன. இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையே இயக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. ஜப்பானில் புல்லட் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக தெரிகின்றது. தற்போது இதைவிட அதிவேகத்தில் ரயில்களை இயக்கும் வகையில் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. இந்தியாவும் இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளது. குழாய்க்குள் பாதை. ஓகே, ஸோ இந்த தொழில்நுட்பமானது சுரங்கம் போன்ற பெரிய குழாய் ரயில்களை மின்காந்தம் மற்றும் காற்றின் உந்து சக்தியால் இயக்கும் ஒருவித தொழில்நுட்பமாகும். இதை எலான் மஸ்க் கடந்த 2013ஆம் ஆண்டு முன்மொழிந்தார். இதன் அடிப்படையில் இந்தியா புதுப்பற்றிய மாதிரி கட்டமைப்பு பணியை சென்னை ஐஐடியில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ சென்னை ஐஐடி 422 மீட்டர் நீளத்திற்கு மாதிரி சோதனை ஓட்டத்திற்கான கட்டமைப்பை வடிவமைத்துள்ளது. இதில் 350 கிலோமீட்டர் தூரத்தை அரை மணி நேரத்தில் கடக்கும் அளவுக்கு வேக வடிவமைப்பு உள்ளது. இது பற்றிய வீடியோவை ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அத்துடன் சென்னை ஐஐடிக்கு இந்த பணியை மேற்கொள்ள 3வது முறையாக அரசு மானியம் அளிக்கும் தருணம் வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு முன்பு 2 முறை தலா சுமார் 8.25 கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா 25 நிமிஷத்தில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு நம்ம வந்துட்டு பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தில் புண்ணிய பூமியாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பெருமிதம் தெரிவித்திருக்காரு. ஆன்மீகத்தில் புண்ணிய பூமியாக தமிழ்நாடு திகழ்கிறதா அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. சூடானில் குடியிருப்பு பகுதியில் இராணுவ விமானம் விழுந்து 46 பேர் வந்துட்டு சாவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடான சூடானில் 2023ஆம் ஆண்டு முதல் இராணுவ ஆட்சி நடந்து வருகிறது. இராணுவ ஆட்சியை எதிர்த்து துணை இராணுவ படை வீரர்கள் போராடி வருகிறார்கள். இதனால் சூடானில் உள்நாட்டு கலவரம் வெடித்து அங்கு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது.
இந்த உள்நாட்டு கலவரம் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் உட்பட லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளனர். போர் பதற்றம் காரணமாக அங்கு உணவு பஞ்சம், வேலை இழப்பு உள்ளிட்டவை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறி அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தப்பிச் செல்கிறார்கள். இந்த நிலையில் சூடானில் ஓம்துர்மன் மாகாணத்தின் வடக்கே உள்ள சஹித்னா இராணுவ தளத்திலிருந்து தலைநகர் நோக்கி போர் விமானம் ஒன்று சென்றது. அங்குள்ள கரரை நகர் அருகே நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்தில் கோளாறு ஏற்பட்டது. தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு இது இழந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடுவானிலிருந்து கீழே உள்ள குடியிருப்பு பகுதியில் அந்த விமானம் விழுந்து தரையில் மோதியது. தொடர்ந்து அந்த விமானம் தீப்பிடித்து மளமளவென எரிந்து சாம்பலானது. இதில் 46 பேர் இறந்துருக்காங்க இந்த நிகழ்வுனால. ஈஃபில் கோபுரத்தில் விழிப்புணர்வு. உக்ரைன் மீது ரஷ்யா இராணுவம் போர் தாக்குதலை தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனையொட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் ஈஃபில் கோபுரத்தில் உக்ரைன் நாட்டு தேசிய கொடியை குறிக்கும் வகையில் வண்ண விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக குழந்தைகள் பாதுகாப்பு. ஊராட்சி ஒன்றிய அளவில் கிராம சேவிகா, மகளிர் ஊர் நல அலுவலர் மற்றும் முக்கிய சேவிகா, ஊர் நல விரிவாக்க அலுவலர், மாவட்ட அளவில் மாவட்ட சமூக நல அலுவலர், குழந்தை திருமண தடுப்பு அதிகாரி, குழந்தைகள் நலக்குழுவை சேர்ந்தவர்கள், மாவட்ட போலீஸ் சூப்பரண்டென்ட், மாவட்ட கலெக்டர் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையை உடனடியாக அல்லது 24 மணி நேரத்திற்குள் 2000 ஆண்டு இளஞ்சிறார் நீதி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் குழந்தையை நலக்குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுவரை குழந்தையை 2015ஆம் ஆண்டு இளஞ்சிறார் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற காப்பகத்தில் பாதுகாப்பாக இருக்க செய்ய வேண்டும். ஓகே, குழந்தைகள் பாதுகாப்புக்காக இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்படும். அரசு ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தையில் பரிமாற்றப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கோரிக்கைகளாக நிறைவேற்றப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ஏவவேலு விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. நவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்தை வெளியேற்றது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட். இப்ராஹிம் ஜட்ரன் 177 ரன் விளாசி அசத்தல் புரிஞ்சிருக்காரு. இன்றைய ஆட்டம் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் வங்காளதேசம். ஓகே, இன்றைக்கு முக்கியமான செய்திகள் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. கண்டினியூவாக நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டெய்லி அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அது இன்றைக்கி ஃபுல் டேயில் என்றைக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. மீண்டும் அடுத்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.